உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தருடைய பரிசு நமக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நரம்பு இழுத்து பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. திருப்பி கம்பெனிலே நான் படுத்துட்டேன். திருப்பி எந்திரிக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பசங்கள்கிட்ட சொல்லி வீட்டில் நான் ட்ராப் பண்ண சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் இருந்துமே வீட்டுக்குள்ளே கூட போக முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்தா இந்த சைடு ஃபுல்லாக வலிச்சிச்சு. திருப்பி படுத்ததுக்கப்புறம் நார்மலாக இருக்கும், பட்டு படுத்தோன்னா திருப்பி எந்திரிக்க முடியாது, ரொம்ப பெயின் இருக்கும். இதுவரை நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல, அந்தளவுக்கு இருந்துச்சு அந்த பெயின். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது தைலம் அந்த மாதிரி தேய்ச்சிட்டு அந்த மாதிரி இருந்தேன். நான் 2 நாளாக என்னால் எந்திரிக்கவே முடியலை. இன்றைக்கி நேற்று கொஞ்சம் எந்திரிப்பேன். அதாவது உட்காந்துட்டு எந்திரிச்சோம் அப்படின்னா நடக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும், அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ காலையில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. பேசிக்காக நாங்கள் ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்தனால சர்ச்சுக்கும் விடுறதுக்கே எங்கள் வீட்டில் யோசிப்பாங்க. இன்றைக்குமே நான் என்ன சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு இன்னும் தைரியமாக சொல்லலை. சர்ச்சில் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தெரியும், அதனால் அங்கே அந்த ஒர்க் இருக்குது, நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 நாளாக படுத்துருந்தேன். இன்றைக்கி எந்திரிச்சு எங்கே போகிறேன், திருப்பி படுத்தேன்னா விளக்குமாறு பிஞ்சு போயிடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் திருப்பி மனசுக்குள்ளே ஆண்டவரே, நான் திருப்பி நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது இன்றைக்கி போய் ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது, எப்பயும் போல் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். நேற்று வரையே உட்காந்துருந்தேன்னா எந்திரிக்க கொஞ்சம் டைம் ஆகும், நடக்க டைம் ஆகும். இப்போ இங்கே ஒரு 3 மணி நேரம் நான் நின்றுருக்கேன், உட்காந்துருக்கேன், எந்திரிச்சிருக்கேன். எந்த ஒரு பெயின் எதுவுமே இல்லை, அது இருந்ததுக்கான சிம்டம்ஸ் கூட இல்லை. இந்தளவுக்கு நான் ரிசல்ட்டை நான் நிறையா ஆண்டவர்கிட்ட அற்புதங்கள்லாம் பெற்றிருக்கேன். நான் பெற்றிருந்தாலுமே ஒவ்வொரு தடவையும் நான் ரிசல்ட் பார்க்கும்போது அது எனக்கு புதுசாகவே தெரியும், டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும். இப்போயும் நான் நடக்கிறது எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது, எந்த ஒரு வித்தியாசமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அற்புதத்தை கொடுத்தாரு. அதற்காக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.